சார் இப்படி கொடுத்த வராதீங்க சார். போக முடியுமா? இங்க இருந்து 10 மாடி ஏற சொன்னாக்க முடியாது. நீங்க எப்படி பண்ணீங்க சொல்லுங்க. எப்படி பண்ணீங்க சொல்லுங்க. இன்ஸ்பயர் பண்ணுங்க சார். சொல்லுங்க. நீங்க மட்டும் தான் எதை சாதனை வச்சு போயிட்டே இருக்கீங்களா? சொல்லுங்க. நாங்களும் கொஞ்சம் முயற்சி எப்படி என்னன்னு சொல்லுங்க. என்ன முயற்சி? கஷ்டமா இருந்தது. ஆனா போயிட்டீங்கல்ல, அதுதான் முக்கியம். அந்த டிட்டர்மினேஷன் இருக்குல்ல, கொடுங்க தம்பிமா. கிளிமஞ்சாரோ போய் ஏறிட்டு வந்தேன். நான் வந்து உச்சியன்னு தொட்டுட்டு வந்தேன். ரொம்ப கஷ்டமா இருந்து, கால் வலிச்சது, கையெல்லாம் குளிருச்சு. அதுக்குன்னு வேண்டிய திங்ஸ் எல்லாம் எடுத்துட்டு போயிட்டோம். நல்லா இருந்தது. ரொம்ப குளிரா இருந்தது. ரொம்ப குளிரா இருந்தது. என்னென்ன பாத்தீங்க சுத்தி? ரொம்ப கஷ்டமா இருந்தது. அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாங்க வந்து தமிழ்நாடோட யங்கஸ்ட் கிட்ஸ் 5 வயசுல இருந்து 7 வயசு, 10 வயசு, 12 வயசு, 13 வயசு அப்படின்னு 5 குழந்தைங்களோட சேர்ந்து அவங்களோட பெற்றோரும், யங்கஸ்ட் கேர்ள் அண்ட் யங்கஸ்ட் பாய் எல்லாரும் சேர்ந்து நம்ம கிளிமஞ்சாரோ வந்து சப்மிட் பண்ணிருக்கோம். இது இந்திய வரலாற்றுலயே இத்தனை குழந்தைங்க ஒரே நேரத்துல போயிருக்க ஒரு வாய்ப்பும் கிடையாது. உலக அளவுலயும் ஒரு குழந்தை வேணா ட்ரை பண்ணோம், ஆனா அது முடிக்குமா முடியாதான்றது பெரிய கஷ்டம். அப்படி இருக்க சிச்சுவேஷன்ல நாங்க எல்லாரும் சேர்ந்து எல்லாரும் போய் சக்சஸ்ஃபுல்லா சப்மிட் பண்ணிட்டு வந்திருக்கோம். சிவவிஷ்ணு வந்து உலகத்துல 3வது இடத்தை பிடிச்சிருக்கான் 5 வயசுல கிளைம் பண்ணதுல. அடுத்து நம்ம தமிழ்நாட்டுல யங்கஸ்ட் கிட்டா வந்து 7 இயர்ஸ்ல வந்து பாரி வந்து சப்மிட் பண்ணிருக்காங்க. அடுத்தது இன்பா 10 இயர்ஸ், 12 இயர்ஸ்ல வந்து மனு சக்கரவர்த்தி. he is living in வந்து ஆஸ்திரேலியா, பட் ஒரிஜினலி ஃப்ரம் கோயம்புத்தூர். இங்க வந்து ரோஷன் தாம்பரத்துல இருந்து சப்மிட் பண்ணிருக்காங்க, ரோஷனோட ஃபாதர். அது மட்டும் இல்ல, தமிழ்நாட்டுல இருந்து நம்ம தமிழ் கடவுள் முருகரை கிளிமஞ்சாரோ உச்சியில, அதுவும் பாபு சார் சொன்ன ஐடியா படி நாங்க முருகரை எடுத்துட்டு போய் உலகத்திலேயே உயரமான உச்சியில இன்னைக்கு தமிழ் கடவுள் முருகர் இருக்காரு. ரொம்ப சந்தோஷமா இருக்கு அதுலயும் எங்களுக்கு.